இங்க ஒரு கப்பல் காட்டுக்குள்ள இருக்க மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அப்போதான் ஹஸ்பண்ட் வெட்டிட்டு இருந்த மரம் தெரியாதனமா வந்து ஒய்ஃபோட கை மேல விழுந்துருது. இவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப ட்ரை பண்றாரு அந்த மரத்துல இருந்து கையை வெளியே எடுக்கிறதுக்கு. ஆனா அவரால் முடியவே இல்லை. அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாததுனால அவர் ஒய்ஃபோட கையை வெட்டி அவர் ஒய்ஃபை காப்பாத்துறாரு. அதனால அவளோட ஹஸ்பண்ட் இது எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பொண்ணுக்கு ஒரு கோல்டன் அம்மா செஞ்சு கொடுக்குறாரு. இப்போ இந்த தங்கத்துல செஞ்ச கையை போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணுக்கு ஒரு டிசீஸ் வந்துடுது. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தங்க கையை நீ போட்டிருக்கிறதுனால தான் உனக்கு இந்த டிசீஸ் வருது, ஸோ இதை நீ கழட்டியே ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு நான் இறந்தாலுமே பரவாயில்ல, இந்த கையை மட்டும் நான் கழட்ட மாட்டேன்னு சொல்லிடுறா. அடுத்து இந்த பொண்ணு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் இறந்தா கூட பரவாயில்ல, இந்த கையோட தான் என்ன புதைக்கணும், இதை மட்டும் எடுத்துறாதீங்கன்னு சொல்றா. அதே மாதிரி இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா அந்த கையை அவ கூடவே வச்சு புதைச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்க்கு கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். அதனால அந்த தங்க கையை போய் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கும் போது தான் அந்த பொண்ணு கண்ணை திறந்து பாப்பா. இவரும் பயத்துல அந்த கையை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவாரு. ஆனா அந்த பொண்ணு அப்பயும் அவரை விடாம அவரோட வீட்டுக்கு துரத்திட்டே வந்துட்டு அவரை கொண்டு அந்த கையை வாங்கிட்டு போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.